எங்களுடைய சிறப்பு விருந்தினர் பசுபதி ஸ்ரீபட்னம் கன்னியாகுமரி மழை காரணமாக அவசரம் அவசரமாக நிகழ்வை நடத்த வேண்டிய ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் இந்த கிராமத்திலேயே வெளியே நாங்கள் வந்தபோது மட்டும் தெரிந்து கொள்ளவில்லை. இதனுடைய ஆட்சி வட்டாரங்களை ஹுக்குமத் கண்டிப்பாக இந்த இடத்திலே நாங்கள் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் இங்கே கிராமத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இங்கே இருக்கிறார்கள். எங்களுடைய கிராமத்திலே முழுவதும் அதிகமான தொழில் மக்கள் குடும்பங்கள் வாழ்கின்றன. இவர்கள் எல்லோருமே ஓரளவுக்கு 25% வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்கள். ஆனாலும் 25% ஏதோ ஒரு வகையிலே இன்றைக்கு மேற்கு நாடுகளுக்கு சென்று உழைத்து தங்களுடைய சகோதர குடும்பங்களை காக்கின்ற விதமாக பேசக்கூடிய இளமை இல்லை. ஏனென்றால் மழை வெள்ளம் அதுக்கு நீங்கள் அசௌகரியங்களுக்கு உள்ளாகக்கூடாது என்பதற்காக வந்ததற்காகவும் கேட்டதற்காகவும் ஒரு சில வார்த்தைகளை கூறி நான் விடைபெற விரும்புகின்றேன். உங்களுடைய கோரிக்கைகளை தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த குடிநீர் மற்றது வீதி இரண்டையும் தான் சுதந்திரமாக குறிப்பிடுவதாக நினைக்கின்றேன். அங்கே மற்ற இடம் என மற்ற இடத்துலேயே வந்து ஒரு புது கூட்டம் நான் போக இருக்கின்றேன். நான் அங்கேயும் அவர்களுடைய கோரிக்கைகள் என்னென்றதை ஆராய்ந்து விட்டு நான் தலைவரிடம் சொல்வது எவ்வளவு உடனடியாக எங்களால் செய்ய முடியும் என்று சொல்லி அதில் நான் தலைவர்களோட தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் நேரம் ஒரு பிரச்சனையாகவும் இருக்கின்றது, காலநிலையும் பிரச்சனையாக இருக்கின்றது. அவர்கள் நான் உங்களை அசௌகரியத்துக்கு உட்படுத்த விரும்பவில்லை. இதோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி.